அதிசய அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 97 புள்ளிகள் சரிஞ்சு 24,487 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 368 புள்ளிகள் சரிஞ்சு 80,235 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க இன்னைக்கு பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேச போறோம். அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரிஜித் தாமஸ் சார் கிட்டையும் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு. ஆமா, அட்வான்ஸ் பாக்குறப்ப எல்லாம் ஈக்குவலா இருக்கு. 2 மணிக்கு மேல ஒரு நல்ல இறக்கமா தெரியுது. கரெக்ட். என்னங்க சார் நடந்தது? மார்னிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட் ரொம்ப கடந்த சில நாட்களாவே பார்த்திருப்பீங்க, ரொம்ப புல்லிஷா ஓபன் ஆகி நடந்துட்டு இருக்கிறத பார்த்திருப்போம். அங்க பொதுவாக எக்கானமிஸ் லுக்கிங் அப்வர்டுங்கிறாங்க. ரெண்டாவது இந்த டாரிஃப் மேட்டர் கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சதாகவும் கருதப்படுகிறது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஜேபி 225 சொல்றது 225 பங்குகள் உள்ளது. அது 950 புள்ளிகள் ஏறி இருக்கு. 2.5% மேல ஏறி இருந்தது. 42,800. அதனால ஓப்பனிங் இங்க நல்லா இருந்தது. பட் மதியத்திற்கு மேல் ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மிக்சட் பேக் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருந்து பார்த்தோம். அதோட இல்ல கொஞ்சம் ஏறினாலே ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுங்கிறத இப்ப மார்க்கெட்ல பார்க்க முடியுது. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24,700 கிட்ட இருந்தது. பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் கிட்ட வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. இன்னைக்கு உள்ள பீக்ல இருந்து. ஓகே, நம்ம மொத்தமா இறங்குனது 97 புள்ளிகள் 98 புள்ளிகள்னா கூட. ஆனா முக்கியமான காரணம்னு நான் அதுல பாக்குறது நிதித்துறை சார்ந்த வங்கித்துறை சார்ந்த பங்குகள் தான். இப்ப சென்செக்ஸ் இன்னைக்கு 368 புள்ளி இறங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல 168 புள்ளி ஹெச்டிஎஃப்சி வங்கி, இன்னொரு 88 புள்ளிகள் ஐசிஐசிஐ வங்கி, அப்புறம் கோட்டக் வங்கி. இது மூணையும் சேர்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 280 270 புள்ளிகள் இது இறங்கி இருக்கு. இது போக பஜாஜ் பைனான்ஸ். ஸோ இந்த 300 புள்ளிகளுக்கிட்ட பாத்தீங்கன்னா நிதித்துறை வங்கித்துறை, குறிப்பாக தனியார் வங்கித்துறை, இந்த பங்குகள் தான் இறங்கி இருக்கு. பட் அது ஏற்கனவே நடுவில் ஒரு ரெக்கவரி இருந்ததுனால போனஸ் காரணமாக ஹெச்டிஎஃப்சி வங்கி 2000 தாண்டிச்சு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்ப. சோ அப்பப்போ வர்ற ப்ராஃபிட் புக்கிங் தான் சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட். நான் எதையும் பார்க்கல இன்னைக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. அப்பர் சர்க்யூட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. 52 வீக்லோ கொஞ்சம் மிக்சடா இருக்கு. ரொம்ப மிக்சட். அதாவது இண்டெக்ஸ் எடுத்து செக்டார் எடுத்துங்க, நிப்டி 50, நிப்டி 100, 200, 500 எல்லாமே சின்ன சின்ன இறக்கத்துல இருக்கு. அதே மாதிரி நிப்டி மிட் கேப்பும் சின்ன இறக்கத்துல இருக்கு. பட் ஆனா ஸ்மால் கேப் 100 பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி பெட்டர், அட்லீஸ்ட் இறங்கல அப்படின்னு பாக்குறேன். ஸ்மால் கேப் 50 நிப்டில ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. சோ அதே மாதிரி செக்டர் எந்த செக்டர் எடுத்தாலுமே ஒரு 5-6 செக்டர் ஏறி இருக்கு, 5-6 செக்டர் இறங்கி இருக்கு. பட் எதுவுமே ஒரு கணிசமான ஏற்றமோ இறக்கமோ இல்லை. ஐ திங்க் இது ஒரு நார்மல் ஏர் தான். ப்ராஃபிட் புக்கிங் வருது, இறங்கினா பையிங் வருது. மியூச்சுவல் ஃபண்ட் டிஐஎஸ் வாங்குறாங்க. நேற்று பார்த்திருப்பீங்க, டிஐஎஸ் பெரிய அளவுல வாங்கியிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அதுதான் அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய ஒரு அங்கமா தான் இன்னைக்கு பாக்குறேன். சிக்னிபிகண்டான ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒரு நியூஸோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு இல்லைங்க சார்? ஆமா. டேட்டால என்ன சார் இருக்கு? அந்த டேட்டா மூலமா நாளைக்கு ஏதாவது ஏற வாய்ப்பு இருக்குங்களா? சிபிஐ டேட்டா பத்தி சொல்றேன். நேற்று உள்ள கேஷ் மார்க்கெட் இன்ஃப்ளோ பாருங்க. எஃப்ஐ 1932 கோடி வாங்கியிருக்காங்க. டிஐயும் 7,724 கோடி வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி 10,000 கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க. சோ அதனாலதான் நேற்று அந்த ஏற்றம் இருந்ததை பார்க்க முடிந்தது. சோ இந்த பையிங் செல்லிங்க பொறுத்து தான் எப்படி இருக்குதுங்கிறது. ரெண்டு பேரும் ஒன்னா வாங்கி இருக்குதுங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சோ இது இந்த வார கடைசியில ட்ரம்ப் அந்த சந்திப்பு இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பாசிட்டிவான எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கதா கூட நேற்று சொல்லப்பட்டது. பட் இன்னைக்கு பெரும்பாலும் அது அந்த பாசிட்டிவ் கெயின்ஸ் வைப் ஆஃப் ஆயிடுச்சு. சிபிஐ பத்தி கேட்டீங்க. WPI இன்ஃபிளேஷன் இந்த வாரம் வருது, மொத்த விலை குறியீடு. போன மாசமே பார்த்தோம், ஜூன் மாதத்திற்கானது ஜூலைல வந்த பொழுது நெகட்டிவ்ல இருந்ததுன்னு. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா சிபிஐ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் 1.55% ஜூலைல. இது 2017 ஜூன் மாதத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சா, அதற்கு பிறகு இதுதான் லோயஸ்ட் சிபிஐ ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இதுல பிரேக்கப் பாத்தீங்கன்னா ஃபுட் இன்ஃபிளேஷன் -1.76% ஜூன்ல இருந்தது 1.01%, ஜூலைல 1.76%. ஓகே. ரூரல் இன்ஃபிளேஷன் 1.72 இருந்தது, இப்போ 1.18 குறைஞ்சிருக்கு. அர்பன் இன்ஃபிளேஷன், அதாவது நகர்ப்புறங்களுக்கான பணவீக்கம் 2.56 இருந்தது, 2.05 விழுக்காட குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி கோர் இன்ஃபிளேஷன் சொல்றது அது 4.4 ஜூன்ல இருந்தது, இப்போ 4.1 குறைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக நுகர்வோர் விலை குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. WPI அப்படித்தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அது இந்த வாரம் வெளிவர இருக்கு.
ஃபைன் சார். இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் கம்மியா இருக்கு, இப்போ நாளைக்கு பங்குச்சந்தை ஒரு ஏற்றத்துல முடிவதற்கு வாய்ப்பு இருக்குங்களா இந்த டேட்டானால? இது நிச்சயமா ஒரு பாசிட்டிவான டேட்டா சந்தையை பொறுத்தவரை ஓரளவுக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டேரிஃப் அன்சர்டனிட்டி, ரெண்டாவது இந்த வாரம் ரொம்ப ஷார்ட் அண்ட் 4 நாள் தான் வணிகத்திற்கான நாள், அதுல 2 நாள் முடிஞ்சிருச்சு, நாளை மறுநாள் தான் இருக்கு. அதற்கு பிறகு நமக்கு விடுமுறை, நீண்ட விடுமுறை 3 நாட்கள் வர்றதுனால பெரிய ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது இருக்கலாம், ஆனா லோ வால்யூம்ல இருக்கும், அப்படித்தான் இருக்கும். ஆனால் இது ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட். என்ன காரணம்னா, அடுத்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்புலையோ அல்லது டாரிஃப் குறித்த ஒரு கிளாரிட்டி வந்தாலோ அதை தொடர்ந்து மத்திய ரிசர்வ் வங்கி அடுத்த ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு வரைக்கும் காத்திருக்காமல் இடையில் கூட வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதுங்கிறத இதை காட்டுது. இந்த வாரம் வந்து வெள்ளிக்கிழமை கூட மீட் பண்றாங்க. ஆமா, புதினும் ட்ரம்ப்பும். இன்கேஸ் அந்த உக்ரைன் ரஷ்யா வார் முடிவுக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஏற்றம் இருக்குமா சார் எல்லா சந்தையிலுமே? நிச்சயமா சென்டிமெண்ட் இப்ப ஜப்பான்ல அதை பார்த்திருக்கோம், அந்த சென்டிமெண்டே அப்படியே மாறிடும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம என்னதான் வந்து எனக்கு ஏற்றுமதியில ஒரு சதவீத கணக்குல அப்படிலாம் நம்ம கணக்கு சொல்லி இது பாதிக்காதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவங்களை கேட்டா மிகப்பெரிய அளவுல வந்து திருப்பூர்ல எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஏற்றுமதி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டிலுக்கு வரும் போல இருக்கு. சில இதை வந்து ப்ரீபோன் பண்ணி ஏற்றுமதி பண்றதுனால அதனால பாம்பேல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கன்ஜெஷன், அந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கண்டெய்னர் கிடைக்கிறது, ஷிப் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தடுமாற்றத்துல அல்லது அதனுடைய விலை பல மடங்கு அதனுடைய கட்டணங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த அவங்க சொல்லியிருக்க காலகட்டத்திற்குள்ள பொருட்கள் அங்க கொண்டு போய் சேர்க்கணும், ஹைசீஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்திருக்காங்க, அங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு காலகட்டம் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே இந்த டாரிஃப் இஷ்யூ ரஷ்யாவோட சரியானால், சைனாவோட சரியானால், நம்மோடும் சைனாக்கு இப்ப 90 days எக்ஸ்டென்ஷன் வேற கொடுத்திருக்காரு இல்லையா? சோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அது வந்து நிச்சயமா ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் நிச்சயமா ஏற்படுத்தும். Q1 ரிசல்ட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் சார். டெய்லி இன்னைக்கு தான் வந்திருக்குங்களா Q1 ரிசல்ட்? இண்டால்கோ Q1 ரிசல்ட் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 30% ரைஸ் ஆயிருக்கு, 4004 கோடி. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் பிரைஸ்ல பெரிய சேஞ்ச் இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு 5 ரூபாய் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு, 667 ரூபான்னு. இது அப்பப்ப நடக்கிற விஷயம் தான். MRF அந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் 12% குறைந்து இருக்கிறது, 500 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 7676 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு 7196 கோடியா இருந்தது, இப்ப அதிகரிச்சிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அப்புறம் ஸ்லைட்டா அப்படிங்கறத பாக்குறோம். அதனால லாஸ்ட் இயர் 571 கோடியா இருந்தது, இப்ப 500 கோடி. இதுவுமே வந்து ஓரளவு நார்மலா உள்ள ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ குவார்டர்ல சில சேஞ்சஸ் வரும், பிரைசஸ், இன்டர்நேஷனல் பிரைசஸ் பொறுத்து. இது போக இன்னும் நிறைய முடிவு, குறிப்பாக வந்து நீங்க NSDL முடிவு வர இருக்கு. இன்னைக்கு NSDL முடிவு இன்னும் நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் வரல. NSDL முடிவு, ஏன்னா இப்பதான் IPO வந்து லிஸ்ட் ஆகி 800 ரூபாய்க்கு IPO வந்து 880க்கு லிஸ்ட் ஆகி 920 அப்படின்னு ஆகி அன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 1400 வரைக்கும் போனது. இன்னைக்கு 1288 அப்படிங்கிற லெவல்ல முடிவடைஞ்சிருக்கு. சோ இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து NMDC, இந்த மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான முடிவுகள் வர இருக்கு. இன்னைக்கு நாளைக்கும் பாத்தீங்கன்னா பல நூறு நிறுவனங்களுடைய முடிவுகள் வருது. பட் சிக்னிபிகன்ட் ஆனது எதுவும் இல்ல. குறிப்பிட்டு சொல்லணும்னா NMDC, NSDL. NMDC வந்து 70 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். பொதுவாக டிவிடெண்ட் அதிகமா கொடுப்பாங்கிறதுனால கவனிக்கப்படக்கூடிய பங்கு. அதை தவிர அதுல பிரைஸ் மூவ்மெண்ட்ங்கிறது பெருசா ரொம்ப ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. ஏதாவது IPO வந்திருக்குங்களா சார்? லிஸ்ட் ஆயிருக்குங்களா? IPO நிறைய நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இப்போ ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒண்ணு நாளைக்கு முடிவடை இருக்கிறது. அது இன்னும் நாளைக்கு தான் அதனுடைய ஃபுல் ஸ்டேட்டஸ் தெரியும். அதே மாதிரி ரீகால் ரிசோர்சஸ், இது ரெண்டும் மெயின் லைன். இது போல் ஸ்டார் இமேஜிங் அண்ட் பாத் லேப் நிறைய நேற்று கூட பேசணும், அதெல்லாம் இருக்கிறத பார்த்திருக்கோம். 14ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் நிறைய லிஸ்ட் ஆக போகுது. மெயின் லைன்ல ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸும் JSW சிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுவும் வரப்போகுது. SMBல வந்து கான்பிளெக்ஸ் சினிமாஸும் சவாலியா ஃபுட்ஸ் வரப்போகுது. இன்னும் சில நிறுவனங்கள் அடுத்தடுத்து பட்டியலிடப்பட இருக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 மெயின் லைன். ஒன்னு வந்து நாலேஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட் IPO, அது வந்து ரியாலிட்டி, அது ரீட்ஸ், அதை விட்டுலாம். ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய IPO 300 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்டது. 70 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட பங்கு இன்னைக்கு 120 ரூபாய்க்கு முடிவடைஞ்சிருக்கு. சோ ஓரளவு இன்னமும் IPO அப்படிங்கிற ஒரு இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. இந்த தேதியில் கூட பல IPOs ஓப்பன் ஆயிருக்கு. பட் வரக்கூடிய வாரம், அடுத்த வாரத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். கரன்சி கமாடிட்டிங் சார், பெரிய சேஞ்சஸ் கரன்சியை பொறுத்த வரைக்கும் இல்ல. கரன்சி வந்து ஓரிரு பைசா டிஃபரன்ஸ்ல 87, 77, 87, 78 அப்படின்னு இருக்குது. அதற்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து 98 அப்படிங்கிற அளவுல இருக்கு. அதுவும் பிளாட் தான் US டாலர் இண்டெக்ஸ். இங்க கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து க்ரூட் வந்து $64 கீழே வந்திருக்கு. வெள்ளியுமே வந்து வெள்ளி தங்கத்திலையும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை, ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. உள்ளூர் சந்தையிலும் MCXல வந்து ஆல்மோஸ்ட் பிளாட்ன்னு தான் சொல்லணும். மேஜர் ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு சேஞ்சஸ் எதுவும் இல்லை. சார் ரஜித் தாமஸ் சார் சொல்லியிருக்காருங்க சார் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம ஷோ முடிச்சிடலாங்க சார். நிச்சயம் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், இந்த வாரம் 4 நாள் தான் மார்க்கெட்டு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி சார் இருக்கும்?
அதுல ஒரு நாள் நேத்தே முடிஞ்சது. ஸோ இன்னும் 3 நாள் தான் இருக்கு நமக்கு. ஆமா சார். ஆமா. ஸோ அப்படி பார்க்க போகும்னா நமக்கு முக்கியமா நீங்க மண்டே அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அது ஃப்ரைடேவோட ரிகவரி ஃபேஸ் தான். ஃப்ரைடே வந்து வெள்ளி அன்று விழுந்த அந்த வீழ்ச்சிக்கு அதே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மண்டே வந்து ரிகவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். மீதி இருக்கிற 3 நாட்களுக்கான நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா முக்கியமா திருப்பியும் 24,300 24,330 அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட். அதே போல 24,750 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா நம்ம வைத்து ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸா தான் இருக்கும். இதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும்ன்றது என்னோட ஒரு திங்கிங். பிரைமர்லி பிகாஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கு சிபி இந்த வாரத்துல. முக்கியமா இன்றைய தினம் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்று சைனா கொடுக்க வேண்டிய அந்த டாரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டியது ஆக்சுவலா. பட் ட்ரம்ப் வந்து நேற்றே நைட்டே வந்து 90 டே எக்ஸ்டென்ஷன் அடிஷனலா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வுன்றதா சிபிஐ டேட்டா, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து யூஎஸ்ல ரிலீஸ் ஆகும். ஸோ இதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுமா மாறாதா என்ற ஒரு டைட் கார்னர்ல அவங்க இருப்பாங்க. மூன்றாவது 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு விடுமுறை. பட் அலாஸ்கால நடக்கக்கூடிய ட்ரம்ப் பியூட்டின் சந்திப்பு வந்து அதோடைய அவுட்கம் எப்படி இருக்கும், கச்சா எண்ணெய் மற்றும் உலக நாட்டின் பங்கு சந்தைகளின் நீக்கம் அதன் அடிப்படையில அங்க ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லா வருமா அப்படின்றதையும் சந்தை வந்து ரொம்ப கூர்மையா கவனித்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகள். ஸோ ஐ திங்க் ஓவரா ஈவென்ட்ஸ் ஃபீல்டா இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருக்கும். முக்கியமா இந்த வாரத்தை பத்தி நீங்க கேட்டதுனால சிபி, இது வந்து கடந்த 20 வருஷத்துல இது வெறும் 3வது முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 3வது முறை என்னன்னா 6 வாரம் தொடர்ச்சியாக நிப்டி இண்டெக்ஸ் சரிவை சந்திக்கக்கூடிய 3வது முறை மட்டுமே இது. இந்த வாரம் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 2008 பினான்சியல் கிரைசிஸ் அப்போ நடந்தது. 2020 கோவிட்னால அது வந்தது. இப்போ ட்ரம்பின் டாரிஃப் 80% கான்ட்ரிபியூட்டர் அதுதான். அதனால இப்போ 6 வாரம் தொடர்ச்சியாக நிப்டி இண்டெக்ஸ் சரிவை சந்தித்திருக்கிறது. மீதி இருந்தக்கூடிய 2 முறையில சிபி அது வித்தியாசமா தான். 2008 வந்து அது தொடர்ச்சியா இன்னும் 6 வாரத்துக்கு மேல அப்படியே தொடர்ச்சியா இன்னும் வீழ்ச்சியை சந்தித்து இருந்தது. கோவிட் டைம்ல வந்து 6 வாரம் முடிஞ்சு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து புதிய உச்சத்தை தொட்டதையும் நம்ம பார்த்தோம். இந்த முறை எப்படி இருக்கும் என்றது காத்திருந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஸோ வெரி டைட் கார்னர்ட் வீக். அதனால தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ டைட்டா நம்ம வச்சு இந்த வாரத்துக்கான ஒரு அவுட்லுக் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த வாரம் எந்த செக்டர்ல சார் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? இந்த வாரம் செக்டர் வைஸ் நம்ம அப்படின்னு பார்க்க முடியாது. பட் ஐ திங்க் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டர் சர்வதேச பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அடிப்படையில் நம்ம எடுத்தோம்னால் ஐ திங்க் டெலிகாம் இஸ் குட், எனர்ஜி இஸ் குட். டெலிகாம் வந்து அண்ட் எனர்ஜி பவர் செக்டர். அதே போல சில லேப்ஸ் அண்ட் பார்மசூட்டிகல்ஸ் வந்து திறமையா செயல்படுறதையும் அந்த ரிசல்ட்ஸ் மூலமா நம்ம பார்க்கிறோம். எஃப்எம்சிஜி கொஞ்சம் ரிகவரி வருது. ஸோ அங்கேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ டெஃபினட்டா அங்க கொஞ்சம் டிமாண்ட் கூடும் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இந்த 3 நாள் செக்டர் தான் கொஞ்சம் பிரபலமா இந்த வாரத்துக்கு இருக்கும் அப்படின்றத நான் என்றேன். ஓகே, தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.